Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன வெங்காயம் கார குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயமும் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும். வேற எந்த காய்கறியும் பெருசா தேவையில்லை. இந்த சின்ன வெங்காய கார குழம்பு சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படினா இல்ல நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படினா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஃபர்ஸ்ட் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய வெங்காய வடகம் போடலாம். வெங்காய வடகம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். மிளகாய் நல்லா செவக்க வறுத்துட்டோம் அப்படின்னா குழம்புல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப. இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருந்தாலே போதும். ரொம்ப புளிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் மேலே வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்லே இருக்கட்டும் ஸ்டவ்வு. பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.